பெருமதிப்புக்கும் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய முன்னாள் விஞ்ஞான பாட ஆசிரியர் அமரர் காலம் சென்ற கே உதயகுமார் அவர்கள் இறையடி சேர்ந்து நேற்று முன்தினத்தோட 4 வருடங்கள் கடக்குது. 2021 ஆண்டு ஏப்ரல் 16 சயின்ஸ் டீச்சர் உதயகுமார் சார் இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கலங்கப்பட்டோம். 2006, 7, 8 அப்போ நாங்கள் கிரேட் 9, 10, 11 படிச்சு கொண்டிருந்த பீரியட். சுமார் ஒரு 3 வருடங்கள் எங்களோட வாழ்க்கை அவங்களோட கழிஞ்சிருக்குது. பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூஷனில் சயின்ஸ் டீச் பண்ணாங்க. அவங்களோட கிளாஸில் நாங்கள் போயிட்டு படித்தோம். சயின்ஸ் அப்படின்றது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம். இந்த அதில் கல்குலேஷன்ஸ், தியரி, கோட்பாடுகள், படங்கள், அது எல்லாத்தையும் விட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் சயின்ஸ் பாடத்தில் எக்ஸாம் ஓரியன்டாக நாங்கள் படிக்கிறது இல்லை. எவ்வளோ தான் பாடத்திட மேலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எக்ஸாமில் நாங்கள் ஒழுங்காக ஸ்கோர் பண்ணவே இல்லை. எக்ஸாமில் சயின்ஸில் குறைவான மார்க்ஸ் தான் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ கிரேட் 9 முடிவில் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். சயின்ஸுக்கு கிளாஸ் போவோம், டியூஷன் கிளாஸஸ் போவோம். டியூஷன் கிளாஸஸ் இப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை, O லெவலுக்கு இன்னும் 2 years தான் இருக்குது. இப்போவே படித்தாதான் O லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எங்கள் மாமாவோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொட்டகையில் இருக்கக்கூடிய கிளாஸஸில் நாங்கள் அலைஞ்சி திரிஞ்சு ஃப்ளையர்ஸ் எல்லாம் எடுத்து, ஹேண்ட் பில்ஸ், லீஃப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் முடிவு பண்ணோம் சயின்ஸுக்கு பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூஷனில் நாங்கள் கிளாஸ் போவோம் அப்படின்னு. உதயகுமார் சார் தான் நான் அங்கே டீச் பண்ணாங்க. முதல் நாள் நான் கிளாஸுக்குள்ள போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ஹோலில் இருக்கிறாங்க. ஒயிட் போர்டு, அது வரைக்கும் நாங்கள் பிளாக் போர்டு தான் பார்த்துக்கிறோம். ஒயிட் போர்டு, மைக் இருக்குது, 2-3 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக இருந்து அந்த கிளாஸில் நான் இருக்கிறேன். உதயகுமார் சார் அப்போ தான் நான் முதல்ல கண்டோம். இது 2006 நவம்பர் பீரியடில் நடக்கிற விஷயம். இது ரொம்ப அருமையாக படிச்சு தந்தாங்க. அவருடைய குரல், அந்த குரலில் இருக்கக்கூடிய நயம், இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்றி இறங்குறதைய டீச் பண்ணுற ஸ்டைல், அதே மாதிரி கண்டென்ட், புக், டியூட்ஸ் எதுவுமே பார்க்காம எல்லாத்தையுமே அவர் உள்ளத்திலிருந்து தான் சொல்கிறார். அப்போ டீச் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் அவ்வளோ அவரோட உள்ளத்தில் தான் இருக்குது. அது வரைக்கும் நான் பார்த்த டீச்சர்ஸ் வரலாம் புக்கை கையில் வச்சு கொண்டு தான் டீச் பண்ணுவாங்க. அவர் தான் முதல்ல நான் பார்த்த டீச்சர் புக் கையில் வைக்காமல் எதுவுமே இல்லாமல் உள்ளத்திலிருந்து அவர் டீச் பண்ணுறார். அப்போ அவ்வளோ கண்டென்ட்டும் அவரோட பிரெயினில் இருக்குது. 1.5 hour அந்த கிளாஸை செஞ்சாங்க. கிளாஸ் முடிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு வாரேன். கொட்டையிலிருந்து வீட்டுக்கு வாரேன். நான் நடந்து வரும்போது என் காதில் அவர் டீச் பண்ண அந்த லெசன்ஸ் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஆர்வம். அவர் இன்றைக்கி படித்து தந்த பாடம், அதாவது செல்ஸ், கலங்களை பற்றி தான் படித்து தந்தார். அந்த புக்கை ஒருக்கா பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. அது வரைக்கும் நான் வீட்டில் அந்த டைமில் புக்கை திறந்து படிக்கிறதுன்ற பழக்கமே எங்களுக்கு இருக்கல. வீட்டுக்கு வந்தது பிறகு புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அவர் டீச் பண்ண அவ்வளவும் அந்த புக்கில் இருக்குது. அவர் அந்த களம் செல்லுக்கு அவர் சொன்ன வரைவிலக்கணம் இன்னும் எனக்கு அது ஞாபகம். களம் என்றால் என்ன? கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான உயிரினம் ஒன்றின் அடிப்படை அழகு களம். இது இவர் எனக்கு 2006 படிச்சு தந்தது. இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நான் புக்கை திறந்து பார்க்குறேன். அவர் என்னதை சொன்னாரோ அச்சு அசலா அந்தபடி புக்கில் இருக்குது. அதாவது ஒரு செலிபிரிட்டியை நாங்கள் படத்தில் பார்க்குறோம், அவரை நேரில் கண்ட எப்படி இருக்கும் அதே மாதிரி உதயகுமார் சார் டீச் பண்ண அந்த பாடம் அதை நான் புக்கில் பார்க்க போகல ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மிச்ச நேரம் அந்த சயின்ஸ் புக் எடுத்து நான் படித்தேன். அதுக்கு பிறகு நாளைக்கு அவர் என்னத்தை டீச் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த லெசனை இன்றைக்கி நான் ரெடி ஆகுறேன். அடுத்த நாள் இழையங்கள், டிஷ்யூஸை பற்றின ஒரு பாடம்.
குறித்த ஒரு தொழிலுக்காகவோ அல்லது குறித்த பல தொழிலுக்காகவோ இசைவாக்கம் அடைந்துள்ள களத்தொகுதி தான் இளையம் டிஷ்யூ. அதில் ஃபுல்லாக ரெடி ஆகுறேன். ரெடியாகவே அடுத்த நாள் நான் கிளாஸுக்கு போகிறேன். சார் அதே மாதிரி வாராரு. எனக்கு ஒரு ஆசை, அவரோட முகத்தை வந்து ரொம்ப சமீபத்திலேருந்து பார்க்கணும், அவரோட குரலை நேரடியாக கேட்கணும் அப்படின்னு அந்த கிளாஸில் ஆக முன்னாடி போய்ட்டு நான் கேட்குறேன். ஆக முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் வந்து பொதுவாக ஒயிட் போர்டை மார்க்கர் டஸ்டர் தான் வச்சுருப்பாங்க. அதில் யாரும் உட்கார மாட்டாங்க. நான் அந்த சைட் ஆக்கிட்டு நான் அதில் போய்ட்டு உட்காந்து சார் என்னைய கண்டு ஆச்சரியம் அடைஞ்சார். அவர் டீச் பண்ணுறாரு. அவர் டீச் பண்ணும்போது முந்தின நாள் டீச் பண்ணின அந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ணுறாரு. சில நேரங்களில் கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் ஒன்று இல்லை. அவரே கேள்வி கேட்டுட்டு ஒரு சின்ன கேப் போட்டுவிட்டு அதுக்கு ஆன்சரை அவரே தருவார். இது அவரோட ஒரு மெத்தட். அப்ப நான் என்ன செய்வேன், அவர் கேள்வி கேட்ட உடனே நான் பாஞ்சிக்கிட்டு போய் ஆன்சர் பண்றேன். அவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுறாரு, வெரி குட் சொல்றாரு. அந்த வெரி குட் எனக்கு அந்த டைம்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெரி குட்டை இன்னும் எடுக்கொண்டதுக்காக வேண்டி என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் அவர் நாளைக்கு என்னத்தை டீச் பண்ண போறாரோ அது இன்றைக்கே ரெடியாக விட்டு போயிட்டு இருப்பேன். அவர் கேள்விக்கு போல ஆன்சர் பண்ணுவேன். இதால உதயகுமார் சாருக்கும் எங்களுக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டு பேசுவார், மோட்டிவேட் பண்ணுவார். அந்த டைமில் புக்கில் இருக்கிற தியரியை மட்டுமே தான் ஆட்கள் டீச் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டில் பேப்பர் கிளாஸஸ் செஞ்சார். பேப்பர்ஸோட தந்து எங்களை செய்ய வச்சார். எக்ஸாம் ஓரியன்டான கிளாஸஸாக இருந்துச்சு. அந்த பேப்பர் கிளாஸ், அதாவது டேர்ம் டெஸ்ட்டில் மட்டும்தான் நாங்கள் பேப்பர்ஸை காணுவோம். அது இல்லாமல் வேறு டைமில் நாங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ் காண்றதே இல்லை. ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு சாதாரண நாட்களில் எங்களை எக்ஸாம் பேப்பர் செய்ய வச்சது உதயகுமார் சார். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருந்துச்சு. ப்ரொஜெக்டர் கிளாஸுக்கு கொண்டு வருவார். அப்போ இருந்த ப்ரொஜெக்டர் இப்போ இருக்கிற ப்ரொஜெக்டர் மாதிரி இல்லை, அது ஒரு ஃபோட்டோ காப்பி மிஷின் மாதிரி. அதில் மாரி ஒரு பேப்பரை வச்சு பல்பை போட்டதோடு அந்த பேப்பரில் அது ஒரு பாலித்தீன் பேப்பர், அதில் ஒளி பட்டு அதில் லைட் வந்து ஸ்க்ரீனில் பட்டு ப்ரொஜெக்டர். பிஹெச் பேப்பர், சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் பேப்பர், டெஸ்ட் டியூப்ஸ், நுணுக்கு காட்டி இதெல்லாம் கொண்டு வந்து காட்டுவார். சயின்ஸ் டே மேலே வெறும் ஆசை ஆர்வம் மட்டும் இருந்த எங்களுக்கு அந்த பாடத்தில் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிச்சு. அவர் வந்து 2 பேட்சஸ் செய்வார். அவர் பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூஷனில் டீச் பண்ணும்போது 2 பேட்சஸ், சாட்டர்டே சண்டே பேட்ச் ஒன்றும் வீக் டே பேட்ச் ஒன்றும். அவனை அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களோட கிளாஸுக்கு எனக்கு தொடர்ந்து வாரத்துக்கு ஆசையாக இருக்குது, நான் 2 பெஞ்சுக்கும் வரவா, சாட்டர்டே பெஞ்சுக்கும் வரவா, வீக் டே பெஞ்சுக்கும் வரவா, சரி வா அப்படின்றாரு. சாட்டர்டே சண்டே என்னத்தை டீச் பண்ணாரோ அதே தான் வென்ஸ்டே தேர்ஸ்டேயும் டீச் பண்ணுவார். நாங்கள் போயிட்டு இருந்து அதையும் படிப்போம். போர் அடிக்காது, ஆர்வமாக இருக்கும். சயின்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் எங்களுக்கு காரணமாக இருந்தார். ஓலல் முடிச்சதுக்கு பிறகும் அடிக்கடி ரோட்டில் காண்ற டைமில், ரெஸ்டாரண்ட்ஸை காண்ற டைம்லலாம் நாங்கள் சாரோட பேசுறது, அவர் இன்றைக்கி எங்களோட இல்லை அப்படின்றது வந்து பெரிய மன வருத்தத்தை தருது. திரும்ப எல்லாம் வசிக்கக்கூடிய 19 கிட்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு பொற்காலம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னா ஸ்கூல் லைஃப் தான். இறைவன் வந்து எங்கள்கிட்ட ஒரு வரத்தை கேட்டால் நாங்கள் எல்லாரும் கேட்குறது வந்து ஸ்கூல் லைஃப் மறுபடியும் எங்களுக்கு திருப்பித்தா அப்படி தான் நாங்கள் கேட்போம். ஸ்பெஷலி கொலம்பு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்போ எல்லாரும் வந்து பெரிய ஆட்களாக இருப்பாங்க, மெரி பண்ணியிருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, அவங்களோட பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகுது, நான் உட்பட. எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள்லாம் 90s கிட்ஸ். எங்களுக்கு வந்து இறைவன் வந்து வரம் தாரம் அப்படின்னா நாங்கள் கேட்போம் வந்து இந்த கொட்டகேன கிளாஸஸ் இருக்குது, இந்த கொட்டகேன கிளாஸஸ் அந்த பீரியடை திருப்பித்தான்னு சொல்லி தான் நாங்கள் கேட்போம். ஸ்கூல் லைஃப்லேயே ஒரு பொன்னான பொற்காலம் அப்படின்னா அந்த கொட்டகேன கிளாஸஸ் காலம் தான். அப்போ வந்து பிரில்லியன்ட், ரோயல் அகாடமி, ராஜேஸ்வரி, அருள் ஸ்டடி சர்க்கிள், ஏசிஏ, லோட்டஸ் அகாடமி, இப்படி மிக பாப்புலரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு. எங்களோட காலங்கள் அதில் தான் போச்சு. அப்போ எங்கள்கிட்ட ஃபோன்ஸ் இல்லை, அப்போ எங்களுக்கு ஃபோன்ஸ் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, டிப்ரெஷன் இல்லை, எங்ஸைட்டி இல்லை, டென்ஷன் இல்லை. வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே அனுபவிச்சு கொண்டிருந்த காலம் அது. உதயகுமார் சார்
ஹிஸ்ட்ரிக்கு முரளி சார், ஃபைசல் சார், ரிஸ்வான் சார், மேத்தமெட்டிக்ஸ்க்கு சுந்தர்லிங்கம் சார், சந்திரசேகர் சார், தேவசேனாதிபதி சார், இங்கிலீஷுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு விஷுவல் ஆஃபீஸர் மாமுன் ரக்கீம் சார், தமிழுக்கு எஸ்எம் ஜீவா சார், கலாகரன் சார், பரமேஸ்வரன் சார் எக்கனாமிக்ஸ், ஏடி நந்தன் சார் ஏலெவல் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், குமாரவேல் சார் என்னோட அக்கௌண்டிங். இப்படி அந்த ஒரு ஓலெவல் 2 years, ஏலெவல் 2 years, அந்த 4 வருஷங்கள் வந்து கொட்டஹேனையிலையும் இந்த டீச்சர்ஸ் மாரோடையும் தான் வந்து என்னோட காலங்கள் போச்சு. பறக்க முடியாத காலம் அது. அப்போ எல்லாம் வந்து கிளாஸஸ் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுன்னா 9 மணிக்கு நாங்கள் போயிட்டு வாசலில் நிற்போம். அந்த அளவுக்கு ஆசை, ஆர்வம். அந்த டீச்சர்ஸ் மார் வந்து உண்மைக்கும் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாரும் தான், டியூஷன் டீச்சர்ஸ் மாரும் தான். ஸ்கூல் டீச்சர்ஸ் மார் அவங்க படித்து தராங்க. டியூஷன் டீச்சர்ஸ் மார்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஃபீஸுக்கு படித்து தரதை தாண்டி எத்தனையோ ஏழை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக டீச் பண்ணாங்க, கன்செஷன்ஸ் கொடுத்தாங்க. 100-150 ஒரு கிளாஸ்ல 100-150-200 பேர் இருப்பாங்க ஹாலில். உதயகுமார் சாரோட கிளாஸ்ல எல்லாம் வந்து மேக்ஸிமம் செமினாருக்கெல்லாம் 300 பேர் வருவாங்க. குறைவில்லாமல் படிச்சு தருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பின்னுக்கு இருந்து சத்தம் போடுவாங்க. சிரமங்கள் இருந்தாலும் தண்ணி கூட குடிக்காம முழு எனர்ஜியோட பாரபட்சம் பார்க்காம குறைவில்லாம டீச் பண்ணுவாங்க. ஒரு செமினார் ஒன்று வைக்கும்போது ஒரு 2 hours அப்படின்னா அவங்களுக்கே அறியாம 3-4 hours அவங்க கிளாஸஸ் செய்வாங்க. குறைவில்லாம படிச்சு தருவாங்க. எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ்லயே எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தை மட்டும் வச்சு டீச் பண்ணுவாங்க. நல்ல டீச்சர்ஸ் மார். உதயகுமார் சார் எங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சார். இறைவனிடத்துல இருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இறைவனிடத்துல தான் நாங்கள் திரும்பி போகவும் இருக்கிறோம். இன்னைக்கு நான் அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். தெரிய நாளைக்கு எங்களுக்கு என்ன ஆகுண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில மரணம், ஜனனம், பிறப்பு இறப்பு வந்து இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது. பிறக்கிறதும் மரணிக்கிறதும் இல்லை முக்கியம். இடையில இருந்த காலத்துல நாங்க என்ன செஞ்சோம், எங்களோட மரணத்துக்கு பின்னக எத்தனை பேர் எங்களை பத்தி பேசுறாங்க. உதயகுமார் சார் இப்ப எங்களோட இல்லை. அவர் இறந்து 4 வருடங்கள் ஆகுது. அவங்களோட குடும்பத்தாரோட நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ அவர்கிட்ட படிச்சு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களுடைய பிரார்த்தனை அவருக்கு இருக்குது. ஒரு லெகசி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல டீச்சர் எப்படி டீச் பண்ணணும், அவரோட குரல் எப்படி இருக்கணும், ஸ்டைல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட இருந்து படித்தோம். நாங்கள் ஓலெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தோம். அதனாலேயே ஏலெவல் எங்களுக்கு செய்ய முடியுமா ஆச்சு. ஓலெவலில் இந்த டீச்சர்ஸ் மார்கள் எங்களுக்கு செஞ்ச அந்த தந்த இந்த இம்பேக்ட் வந்து ஏலெவல் ரிசல்ட்ஸ்லேயும் பிரதிபலிச்சிச்சு. தொடர்ந்து படிக்கணுன்ற ஆசை, ஆர்வத்தை தந்துச்சு. ஹையர் ஸ்டடிஸ் செஞ்சோம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அளவுக்கு நல்லா இருக்கிறோம் நாங்கள். அப்போ எங்களோட வாழ்க்கையை பிரைட் ஆக்குன, சேஞ்ச் பண்ணின ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஒன்று எங்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த டீச்சர்ஸ் மாறு தான். இன்றும் நாங்கள் இந்த டீச்சர்ஸ் மாற மறக்காமல் இருக்கிறோம். நாங்கள் எங்களோட டீச்சர்ஸ் மாருக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றி கடன் என்னதுன்னா, எங்களோட அடுத்த ஜெனரேஷனையும் வந்து இதுக்கு பழக்கணும். இந்த டீச்சர்ஸ் மாரோட முக்கியத்துவம். ஏன்னா அந்த பீரியட்ல வந்து ஃபியூச்சரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபியூச்சரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியா. எங்களோட ஃபியூச்சருக்காக வேண்டி மிக சிரத்தை எடுத்து டீச் பண்ணி தந்தாங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ் மார். இப்போ அப்போ அந்த ஃபியூச்சர் தான் இப்போ ப்ரெசன்ட் நல்லா இருக்கிறோம். நாங்கள் எங்களோட அடுத்த ஜெனரேஷன், எங்களோட குழந்தைகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம், டீச்சர்ஸ் மாற மாட்டீங்க, டீச்சர்ஸ் மாற பார்த்தீங்க. ஆசிரியர்மார்கள் வந்து அவங்களோட தியாகம் வார்த்தைகளால் அடங்காதது. காசுக்காக வேண்டி நிறைய டீச் பண்ணுறாங்க, கிளாஸஸ் நடக்குது. அதை தாண்டி எல்லாருக்கும் காசு தேவை. காசு இல்லாமல் இந்த லோகத்தில் எதுவுமே இல்லை. அதை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பாசிட்டிவ் மாற்றம் ஒன்று வரணும் அப்படின்றதுல மிச்சம் சிரத்தை எடுத்து மிச்சம் டென்ஷன் ஆகுறது வந்து இந்த டீச்சர்ஸ் மாதிரி தானே. அவங்கள நாங்கள் மதிக்கணும். கல்வியாளர்கள், எஜுகேஷனிஸ்ட்,
அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு டீச் பண்ண ஸ்கூல் டீச்சர்ஸ்மார், டியூஷன் டீச்சர்ஸ்மார், இன்னும் டீச் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்மார் எல்லாருக்கும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் பரக்கத், செழிப்பு, வளங்கள் எல்லாம் குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு உதயகுமார் சார் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவங்களோட குடும்பத்தினர்களுக்காக வேண்டியும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ். நான் உங்களுடைய சகோதரன் அனஸ் அஸ்வர்.